ஏன் மீண்டும் மீண்டும் வந்து உன் நேரத்தை வீணடிக்கிறாய்? பேசாமல் நீ அரண்மனைக்கு சென்று விடு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வரை நான் ஓய மாட்டேன். வேதாளமே, என்னுடன் வந்துவிடு. இல்லை என்றால் ஆகட்டும், ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நிபந்தனையை நினைவில் கொள். பயணத்தின் போது நான் சொல்லும் கதையை கவனமாக கேட்க வேண்டும். இடையில் நீ வாயை திறந்து பேசக்கூடாது. மீறினால் நான் பறந்து சென்று விடுவேன். சந்த், பசந்த் என்ற 2 சகோதரர்கள் அங்கத நாட்டில் வசித்து வந்தார்கள். பசந்த் அவர்களில் இளையவர். இருவருமே பிரம்மச்சாரிகளாக வாழ்ந்து வந்தார்கள். வசந்த், சொல்லுங்கள். நாம சின்ன வயசுல இருந்தே இந்த தோட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஓ, அதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் புரியுது. அங்க பாரு. உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு இல்லையா? அவங்க எங்க போயிட்டாங்க? அதோ அங்க பாருங்க, அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்க வசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். வா. வாருங்கள். நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? இல்ல, நான் நீங்க இங்க தனியாவா வசிக்கிறீங்க? நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்று புரிகிறது. அவள் நாளையும் இந்த தோட்டத்திற்கு வருவாள். நீங்க வெளியில போறதா இருந்தா கூட வரட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு வேலையா போறேன். நீ வீட்லயே இரு பசந்த். சரி, அப்போ நான் இங்கேயே இருக்கேன். ஒரு நிமிடம். என் பெயர் சந்த். நேற்றுதான் உங்களை பார்த்தேன். நான் உங்களிடம் சற்று பேச வேண்டும். வணக்கம், நான் தான் சித்ரலேகா. என்ன பேச வேண்டும்? நான் இங்குதான் என் சகோதரனுடன் வசிக்கிறேன். என் தந்தை அரசபையில் மந்திரியாக இருக்கிறார். நான் ஒரு பிரம்மச்சாரி. அதாவது எனக்கு இன்னும் ஏற்ற பெண் கிடைக்கவில்லை. ஆனால் உண்மையாக நீ ரொம்பவும் அழகாக இருக்கிறாய் சித்ரலேகா. என் மனைவியாவாயா? அதாவது என்னை மணந்து கொள்வாயா? யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தது போல் நான் அழகி அல்ல. உண்மையான ரூபத்தை மறைக்க போடும் மாறு வேடம் இது. யார் நீங்கள்?
வணக்கம், என் பெயர் வசந்த். நேற்று நான் உங்களை இந்த தோட்டத்தில் பார்த்தேன். உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். என்னை நீங்கள் திருமணம் செய்வீர்களா? எனக்கு சம்மதம்தான். ஆனால் நீங்கள் பார்ப்பது போல் நான் அழகி அல்ல. என்னாச்சு? நீங்கள் இப்போது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். என்ன? நீங்கள் உண்மையை கூறியதால் நான் சரியாக தீர்மானிக்க முடியும். இது நீங்கள் தூய உள்ளம் கொண்டவர் என்பதை காட்டுகிறது. எனக்கு பிடித்திருப்பது உங்களுடைய உள்தோற்றம். வெளிப்புற தோற்றம் தற்காலிகமானது, உட்புற தோற்றமே நிரந்தரமானது. நான் உங்களை மணக்க விரும்புகிறேன் சித்ரலேகா, உங்களின் சம்மதத்தோடு. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெகு விரைவில் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம். நாளை சந்திப்போம் சித்ரலேகா. நீ நினைப்பது தவறு. நான் பார்த்தது போல் அவர் ஒன்றும் அழகாக இல்லை. எனக்கும் அது தெரியும். நான் கவலைப்படவில்லை. சித்ரலேகா, உன்னுடைய இந்த தோற்றத்தை கலைத்து விடலாமே. இது இனி தேவையில்லை. உன்னுடைய இயற்கையான தோற்றமே எனக்கு பிடித்திருக்கிறது. இது என்னுடைய உண்மையான ரூபம். நீங்கள் அன்று பார்த்தது மாறுவேடம். வெளித்தோற்றத்திற்காக ஒருவர் என்னை மணப்பதை நான் விரும்பவில்லை. நீ உண்மையில் மிகவும் அழகானவள். இந்த நேரத்தில் உங்களுக்கு இங்கென்ன வேலை? நீங்கள் என்னிடம் பொய் சொல்லிவிட்டீர்கள். வசந்தை விட நான் தான் உங்களை அதிகம் நேசித்தேன். அதனால் நீங்கள் எனக்குத்தான் சொந்தம், எனக்குத்தான் சொந்தம். தயவு செய்து உடனடியாக இங்கிருந்து வெளியேறுங்கள். வேண்டாம், என்னை நெருங்காதீர்கள். வேண்டாம். அண்ணா, வேண்டாம். பசந்த் தன்னுடைய சகோதரனை கொன்ற விஷயம் காட்டுத்தீ போல் பரவியது. மறுநாளே அவர் கைது செய்யப்பட்டு அரசர் முன்பு நிறுத்தப்பட்டார். அனைவரும் அரசரின் தீர்ப்புக்காக காத்திருந்தனர். இப்போது நீ சொல், பசந்திற்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்ன? அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டதா? பசந்த் குற்றவாளியே அல்ல. உண்மையில் சந்தின் மரணம் எதிர்பாராத விபத்து. பசந்த் தன் மனைவியை காப்பாற்ற எடுத்த தற்காப்பு நடவடிக்கை அது. குற்றம் செய்தவன் சந்த். அரசர் கண்டிப்பாக பசந்தின் நடத்தைக்காக அவரை பாராட்டி விடுதலை செய்திருப்பார் என்று நம்புகிறேன். அற்புதம்! நீ கூறிய பதில் மிகச்சரியான பதில். ஆனால் நீ பேசி உன் மௌனத்தை கலைத்து விட்டாய்.
அதனால் நான் புறப்படுகிறேன். நீ என்னிடமிருந்து ஓடலாம், ஆனால் ஒளிய முடியாது. உன்னை நான் பிடித்தே தீருவேன். நான் உன்னை தப்பிச் செல்ல விடமாட்டேன். தந்திரக்கார வேதாளமே, இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன்.